ஹியூமன் தான் வந்து இருக்கிறதே ரொம்ப கேவலமான ஆள். ஒரு நிறைய படத்துல யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பட் உண்மையாவே நம்ம கேவலமான ஒரு ஸ்பீசிஸ்னா நம்ம நல்லவன் யாரு கெட்டவன் இல்ல கெட்டவன் யாருன்னா நல்லவனை போல நடிக்க தெரிஞ்சவன் கெட்டவன். நல்லவன் யாரு அப்படின்னா கெட்டவன் போல நடிக்க மறக்க கோட்டை விட்டவன். தலைவர் நித்யானந்தா சொன்ன மாதிரி வேலைக்கு போறதே வந்து அப்போ வந்து சில பேருக்கு ஒரு படம் அப்படி ஒரு அப்பா சொல்லிட்டா நான் தலைவர். ஒருத்தர் வந்து நடுவில் வந்துட்டு நீங்க 2 பேருமே ஒன்றும் இல்லை எனக்கும் 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணிருக்காரு. நடுவில் வந்து இப்போ மக்கள் வந்து இருக்கிறாங்க. இது பிலாசபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கிரவுண்டில் போய் ஒரு டிசிஷன் நான் தான் சொன்னேன் அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ போடுறதுனால நீங்க யாரா தற்கூறிகளா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். ஐ மீன் நானே இந்த மாதிரி ஒரு வீடியோ போய் பார்த்தேன்னா இவன் யாரடா இவன் பெரிய இவனாட்டம் பேசுறானே அப்படின்னு தான் நம்மளே யோசிப்போம். அதனால உங்களுக்கு வந்து நீங்க ஆசைப்படுற அளவுக்கு அந்த பணமோ புகழோ அது கிடைக்காது. சந்தோஷம் கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும். மற்ற விஷயங்கள் நீங்க கிடைக்கும். ஆனால் மற்ற விஷயங்கள் தான் நீங்க சந்தோஷம்னு நினைச்சீங்கன்னா அப்போ இந்த சந்தோஷத்தை விட்டுருணும். என்னமோ சொல்றீங்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்து அந்த வயசு வரை அவர் ஒண்ணு கிடைச்சப்போ அந்த பிசு கீழே போனப்போ அவரால் கிராவிட்டி கண்டுபிடிக்க முடியல. அவர் தலையில ஒரு லாஸ்ட் பால் 6 ரன் அடிச்சா வின்னு நீங்க வந்து நிக்கிறீங்க. ஓகேயா? ஸோ நீங்க வந்து 6 அடிச்சிடுறீங்க வின்ன. இப்போ இந்த 6 அடிச்ச டைம்ல வந்து சயின்டிஃபிக்காக என்னன்னா உங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. யூ ஜஸ்ட் டிட் ஹிட் a 6. ஆனால் அது உங்களுக்கு எப்போ ட்ரிகர் ஆகும்னா அந்த மொத்த க்ரௌடும் எந்திரிச்சு நின்று கை தட்டி விசில் அடிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த அவங்களோட ரியாக்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஹாப்பினஸாக வந்து தலைக்குது. ஸோ இந்த தோல்வியை கூட நம்மளால் தாங்கிக்க முடியும். தோல்வியை கூட நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட முடியும். ஆனால் நம்மளோட மனசு வந்து நம்ம அவமானத்தை வந்து எப்போவுமே வந்து தாங்கிக்காது. எப்போவுமே வந்து நம்ம முன்னாடி இருக்கவங்க வந்து கஷ்டப்பட்டு அப்படியே ஜெயிச்சு செம்மையாக அப்படி கெத்து காட்டி இருக்கோங்கிறதான் வந்து நம்ம விரும்புவோம். ஆமாம், நம்ம ஒன்று பயங்கரமாக ஜெயிச்சிடணும், இல்லைன்னா தோத்தரவே கூடாது. என்ன ஒரு தத்துவம் பயங்கரமா. இந்த 2 டேர்ம் வந்து ஒரு மகிழ்ச்சி அண்ட் நிம்மதி, இது 2 டேர்ம் வந்து ரொம்ப ஒரு இன்டர் ரிலேட்டட். இது வந்து எது பெருசு சிறுசுன்னு எனக்கு இந்நாள் வரைக்கும் தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சா வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள். வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்வது அவரவர் கையிலடா. இந்த பாட்டு கேட்டுருக்கீங்களா? இல்ல எனக்கு புரியல. எதுக்கு போகுது இது திடீர்னு? பாட்டு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பாட்டு தெரியும். என்ன பாட்டு? பாட்டு இன்னும் பாட்டு வாழ்க்கை வாழ்க்கை இல்ல பாடி பாக்குற யாராவது வராங்களா பேக்ரவுண்ட்ல? விஜயகாந்தா? பாத்தீங்களா, இது எதுனே உங்களுக்கு தெரியல. அதான் வாழ்க்கை. ஹிந்தி பாட்டு டப்பான மாதிரி இருக்கு சடனா கேட்கும்போது. ஐயோ, இது ஒரு சீரியல் பாட்டு. பானுப்பிரியாலாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் இந்த பாட்டு பண்ணும்போது. வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் வந்து எப்போ ஒரு டைம்ல வந்துச்சு. பட் எதுக்கு இப்போ இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, இன்னைக்கு வாழ்க்கையினாலே எனக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட தாட்ஸ் உண்டு வாழ்க்கையை பற்றி. அதை பற்றி இது பண்ணுது. வாழ்க்கை 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 மட்டும் இல்லை, பொதுவாக வாழ்க்கைன்னு இல்லை, பொதுவாகவே வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களுக்கு வந்து எனக்கு வந்து சில அபிப்பிராயங்கள் உண்டு. உங்களுக்கும் சில அபிப்பிராயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதைத்தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வாழ்க்கை என்ன சொன்னேன், இன்பமடா வாழ்வது அவரவர் கையிலடா. இதுவே வந்து கேட்குறதுக்கு எப்படி ஒரு தத்துவம் மாதிரி இல்லை இல்லையா? எவ்வளோ யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த நேராக டாபிக் சொல்லுங்க. இல்லை அதான் டாபிக்கு. ஸோ அந்த ஃபிலாசபி எம்ஏ ஃபிலாசபி அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து மோசடி டாக்ஸில் வந்து பேச போகிறோம். வெல்கம் டு மோசடி டாக்ஸ், where the conversation starts. கண்டிப்பாக. ஸோ அந்த இது வந்து எனக்கு தெரிஞ்ச நம்ம வீடியோவில் இது ஒரு முக்கியமான கான்வர்சேஷனாக இருக்கும்னு நானே சொல்கிறேன், நினச்சிக்கிறேன். அது எப்படி போகுது முடிஞ்சு வீடியோ இந்த இடத்துல தான் நம்ம மீம் போடுறோம் அப்படின்னு வெட்டிக்கிற வீடியோ போகிற திசையில் தான் வந்து உங்களுக்கு தெரியும். பட் நான் உங்களுக்கு அடிக்கடி ஒன்று சொல்லியிருக்கேன், தெரியல, ஹியூமன் தான் வந்து இருக்கிறதே ரொம்ப கேவலமான ஆள். ஒரு நிறைய படத்தில் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பட் உண்மையாகவே நம்ம கேவலமான ஒரு ஸ்பீசிஸ்னால் நம்ம தான் இல்லையா? அதாவது வந்து நம்ம
இருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாம் கீழே நம்ம அந்த பயாலஜிக்கல் சைக்கிளில் தள்ளிட்டு மேலே உட்காந்து டாப்பில் வந்து நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஆமாம். ஸோ இந்த படத்துலலாம் வந்து சொல்லுவான்ல, டே நான் பிறக்கும் போதே 4 வத்தை கொண்டு தான்டா பிறந்தேன். மாதிரி ஹியூமன் ஸ்பீசிஸ் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததே ரொம்ப இவங்களாம் கீழே தள்ளி கொண்டுட்டு தான் நம்மளே அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக இல்லையா? ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இருக்கிற நம்ம வாழ்க்கையை நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறேன். ஸோ அதுலேருந்து நம்ம கான்வர்சேஷன். ஓகே. ஸோ இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். இப்படி உட்கார்ந்தப்போ இதில் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இல்லை பேசிக்கலி நல்லது என்ன, அது எப்படி நல்லது கெட்டது அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம்? எப்படி அதான் இல்லை ஃபிலாசபின்றதுனால நான் வந்து ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும் அப்படின்னு இருந்தேன். இல்லை சீரியஸெல்லாம் யோசிக்காடா நீ ஜாலியாக இல்லை இல்லை இது ஒரு நல்ல கேள்விதான். நல்ல கேள்வியா? ஆமா, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, நாயகன் டயலாக் இது. சரி, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னா அந்த அந்த லைன் ஞாபகம் வருது ஆக்சுவலாக. என்ன? நானும் ரவுடி தான் பாட்டில் வரும் லைன். இந்த என்ன பாட்டுனா வந்து உன் வினை உன்னை கொண்டு அந்த அது பாட்டு வருவியா வரவா வரவா உன்னை துரத்தி வரவா. அதில் வர நல்லவன் யாரு கெட்டவன் இல்லை கெட்டவன் யாருன்னா நல்லவனை போல நடிக்க தெரிஞ்சவன் கெட்டவன். நல்லவன் யாரு அப்படின்னா கெட்டவன் போல நடிக்க மறக்க கோட்டை விட்டவன். அந்த மாதிரி வந்து ஸோ அப்போ வந்து நீங்கள் இல்லை இதில் வந்து நீங்கள் நம்புறீங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்கலி நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறதே வந்து ஒரு அது அது கேள்விக்குறிதான் இல்லையா? கேள்விக்குறினா இன்னைய தேதிக்கு நீங்கள் நல்லவன் இல்லையா, உங்களுக்கு நான் நல்லவன், எனக்கு நீங்கள் நல்லவன். ஆனால் யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம கெட்டவங்க தானே. ஆமாம், யாரோ எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு கெட்டவங்க. அதாவது மேபி உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் ஒரு வேலையை நல்லா காமிச்சதுனால உங்களுக்கு கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து உங்களை கெட்டவனாக பார்க்கலாம். ஆமாம், கரெக்டா? மேபி வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை அடையிறீங்க, அதை வந்து அந்தளவுக்கு முயற்சி பண்ணலை, அவனை வந்து அவனுக்கு கிடைச்சிச்சு. ஆமாம், இல்லை நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுறீங்க, அவர் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணல, நேச்சுரலாக அவருக்கு ஏதாவது டேலண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர் கிடச்சதுன்னா ஒரு அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு மனசுக்குள்ளார இருக்கும், இவன் கெட்ட. ஆமாம், அது பொறாமைனால கூட இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ என்ன வந்து இவன் ஏதோ பண்ணிட்டான், இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற அந்த ஒரு. பட் இது ஓகே, நீங்கள் இது சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இல்லை நான் பார்க்குறது எப்படின்னா, இந்த நல்லவங்க கெட்டவங்க நல்லது கெட்டது வந்து ஒரு எதுலேருந்து ஒரு வருதுன்னா, இந்த ஜட்ஜ்மெண்டல் பேசிஸ்லேருந்து வருது, ஒரு ஜட்ஜ்மெண்டல் திங்லேருந்து வருது. அப்படிலாம் கூட சொல்ல மாட்டாங்க. இல்லை அதுக்கும் ஒரு சின்ன ஒரு லேயர் டீப்பாக ஃபிலாசபி நீங்கள் போனீங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எதுலேருந்து வருதுன்னா உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்துலேருந்து வரலாம். இல்லை நீங்கள் எதை நம்புறீங்க, எதை பார்க்குறீங்க, எது கரெக்டு அதான் இந்த எது கரெக்டு எது தப்புங்கிறதே உங்களுடைய ஜட்ஜ்மெண்டலில் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பெட்டின் போட்டு இந்த லைன் கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் நீங்கள் எழுதுகிற விஷயந்தான் இல்லையா? இல்லை இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் டெக்ஸ்ட் புக் ஃபிலாசபி நீங்கள் சொல்கிறது. பட் என்னோட பார்வையில் வந்து நான் நிஜமாக சொல்லணுன்னா 10ல் 8லேருந்து 9 பேருக்கு அவங்களுக்கு பிடித்தது நல்லது, அவங்களுக்கு பிடிக்காதது கெட்டது. அதாவது வந்து ஒரு மேபி நீங்கள் சொல்கிற டெக்ஸ்ட் புக் ஃபிலாசபியில் சில விஷயங்கள் கெட்டது அப்படின்னு டிஃபைன் ஆகிருக்கலாம். ஆனால் என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அது எனக்கு நல்ல விஷயமாயிடும். இல்லை அதான் சொல்ல, அது வந்து உங்களோட ஜட்ஜ்மெண்டலில் வருது. டெக்ஸ்ட் புக் ஃபிலாசபிங்கிறது அது இன்றைக்கி கூட அது யார் எங்கே எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரில, நல்லது கெட்டதெல்லாம். ஆனால் அதான் நம்ம எதை ஜட்ஜ் பண்ணி நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நல்லது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துக்கலாமே, அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குது. சரி, இந்த இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு யார்கிட்டையாவது இப்போ ஈரானில் இருக்கவங்களுக்கு எதிராக பண்ணுறவங்க வந்து கெட்டவங்க. ஸோ இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு தப்பு மாதிரி தெரியும், அவங்களுக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து தப்பு மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ அவங்களோட 2 பேர்த்தோட ஒரு பிலீஃப் சிஸ்டம், அவங்க எது தப்பு கரெக்ட்னு வர பிலீஃப் சிஸ்டம் இல்லை. எனக்கும் அதான் உனக்கு வந்தா தக்காளி சட்னி ரத்தமா அந்த அந்த ஒரு இதுதான். சாரி, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற அந்த கேள்வி மாதிரி தானே இது. நீங்கள் அந்த ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா இதனால் எனக்கு ஒரு உபாயம் அப்படின்னா அது நல்லதாயிடும். அது மற்றவங்களுக்கு கெட்டதாக இருந்தாலும் எனக்கு அது நல்லதாயிடும். அதான். ஸோ இப்போ அடுத்து வந்து அந்த பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற நம்ம ரொம்ப ட்ரில் அவுட் பண்ணி போயிட்டே இருக்கும். பட் அந்த பிடிச்சிருக்கும் பிடிக்கிறங்கிறது வந்து அது எப்படி நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதை நம்ம முடிவு பண்ணுறோம்? எனக்கு ஒரு ஆதாயம் வருது இல்லை, அதுதான். அது வந்து இப்போது உங்களுக்கு பிடிக்குன்னாலே வந்து நீங்கள் அப்போ வந்து ஒரு செல்ஃபிஷ்
அந்த இடத்துக்கு கொண்டு போகலாமா? வெரி வெரி வெரி, அதாவது வந்து சொல்கிறேன், 8 to 9 பேர் 10ல் வந்து சுயநலவாதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம ஆகிவிட்டோம். இந்த இடத்துல இங்கே ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கும் வேணும் எனக்கும் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு இதுக்காக வேணாம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய ஆழ் மனசுக்கு அது தெரியும், உனக்கு இது வேணும். ஆமாம், உனக்கு இது வேணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் அவங்கள வந்து இவர் வேணான்னு சொல்லிட மாட்டாரோ, இவர் விட்டு நம்ம ஒரு வாட்டி விட்டு கொடுப்போம், இவர் 2 வாட்டி விட்டு கொடுத்துட மாட்டாரோ, இல்லை பரவாயில்ல சந்தோஷ் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் நம்ம லபக்குன்னு எடுத்துக்க மாட்டோமோ அப்படின்ற அந்த ஒரு தாட் ஒரு சின்னதாக ஓடும் அது. ஆனால் அதுவே அது எனக்கு தேவையில்லை, ஒரு நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு அங்கே இருக்குது, திகட்டி போயிடுச்சு எனக்கு ஆல்ரெடி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எப்படியாவது இதை சாப்பிட்டு முடிச்சிருங்க, இதை முடிச்சிட்டிங்கன்னா தப்பாக தூக்கி போட்டு போயிடலாம், நமக்கு போவதா மிச்சம் எல்லாம் அது அப்படிங்கிற ஃபிலாசபி தான். கரெக்டு தான். ஸோ அப்போ வந்து உலகத்தில் முக்கால்வாசி பேர் நமக்கு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி செல்ஃபிஷாக அப்படி தான் இருக்கிறோங்கிற ஒரு ஸ்டேஜில் போய்கிட்டு இருக்க. இப்போ நமக்கு வந்து அப்போ எதுக்கு மற்றவங்க பண்ணுறதை நம்ம எதுக்கு ஜட்ஜ் பண்ணணும்? ஏன்னா நம்மளே வந்து ஒரு செல்ஃபிஷ் தான் அப்படிங்கிறது அது நமக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. பட் அப்படி நமக்கு அது புரியுங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அப்புறம் எதுக்கு நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணி அவங்கெல்லாம் இப்படி இருக்கணும் நம்ம ஏன் அந்த உலகத்தில் எதிர்பார்க்குறோம்? மேபி இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஃபன்னாக கொண்டு போகணும்னா, லெட்ஸ் டேக் தமிழ்நாடு எலெக்ஷன், சும்மா ஒரு ஜாலிக்கு தமிழ்நாடு எலெக்ஷன், வேற எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. ஃபிலாசபிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஏற்கனவே ஒரு கட்சி இருக்குது, அவங்க வந்து நாங்கள் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்ற, நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டோம், தொடர்ச்சியாக எங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பண்ணுறாங்க. அவங்கள வந்து இவங்க எதிர்த்து வந்து சரி நீங்கள் ஒன்றுமே பண்ண கிடையாது, ஆல்ரெடி நீங்கள் வந்து எல்லாத்தையும் மோசம் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க. இன்னொருத்தர் வந்து நடுவில் வந்துட்டு நீங்கள் 2 பேருமே ஒன்றும் இல்லை, எனக்கும் 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணிட்டுருக்காரு. நடுவில் வந்து இப்போ மக்கள் வந்து இருக்கிறாங்க. இது ஃபிலாசபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கிரவுண்டில் போய் ஒரு டிசிஷன், நான் தான் சொன்னல அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு சுற்றி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து அந்த முடிவை வந்து நீங்கள் எடுப்பீங்க? இது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு எதனாலும் இருக்கலாம். அது திருப்பி வந்து இதில் வந்து நான் சொன்ன கான்செப்ட் அப்படின்னு இல்லை, பட் த ஜென்ரல் கான்செப்ட். இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர்னு இருக்கார், அவர் உங்களுக்கு பிடிக்கும், ஓகேவா, உங்களுக்கு பிடிக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கு பிடிக்கும், உங்களுடைய உறவினர்களுக்கு பிடிக்கும், இவங்க தான் உங்களுடைய ஈகோ சிஸ்டம் அப்படின்ற அந்த வாழ்க்கையே இருக்கு. இப்போது இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ரெபலாக வந்து இல்லை இந்த தலைவர் வேஸ்ட்டு, இந்த தலைவர் இந்த விஷயங்கள் பண்ணவில்லை, இப்போ வரான் பாரு புதுசாக, அவன் தான் என்னோட தலைவன், அவன் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த உறவுகளை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தனி மனிதனாக ஒரு தீர்வு எடுக்கிறீங்க அப்படின்ற போது அதில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. இப்போ கும்பலோட கோவிந்தாவா நானும் சேர்ந்துட்டு போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் ரிஸ்க்கு கம்மி. ஆமாம், அப்படின்ற போது ஸோ தட் இஸ் வேர் ஐ திங்க் த கரண்ட் பாப்புலேஷன் இஸ். நீங்கள் அந்த ஃபிலாசபியோட நான் கம்பேர் பண்ணேன். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நான் ஃபிலாசபி சொல்கிறனால இப்போ அப்படி ஒருத்தங்க இருந்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம முதல்ல சொன்னது தான், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ண போகிறோம், அது மற்றவங்களுக்கு தப்பாக இருக்கலாம், பட் எனக்கு கரெக்டாக இருக்கனால நான் வந்து அது பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறதுல தான் முக்கால்வாசி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இருக்குது. அப்படி இப்போ ஒருத்தரை நாளைக்கு தலைவராக ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா அவங்கள வந்து தற்கொலைன்னு சொல்ல வேண்டியது அப்படி தானே வந்து பொதுவாக சொல்கிறோம் நம்ம. இல்லை இது நான் சும்மா சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த சிச்சுவேஷன் விட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நல்லா நீங்கள் வந்து லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டீங்க, நல்ல வேலைகள் பணம் எல்லாமே இருக்குது. திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு ஞானம் பிறந்து நாளைக்கு வந்து நான் அடுத்த ஒரு 300 days வந்து நான் சைக்கிளிங் போகிறேன் உலகம் ஃபுல்லாக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சம்மந்தமே இல்லாமல். இப்போ வந்து உங்களை உலகம் வந்து உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணும் அப்படின்னு மற்ற என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு தற்கொலை அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம வந்து நம்ம அதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, முதல்ல பைத்தியங்கிட்டே என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆமாம், ஸோ அந்த ஒரு கன்ஸ்டெயின்ட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம இது பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டு தான். ஒருத்தர் ரெபல் பண்ணுறான் அப்படின்னா அந்த ரெபலை நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அதை எதிர்க்க தான் அந்த ரெபல் வந்து வில் ட்ரை டு ப்ரூவ் மோர் அண்ட் மோர். இப்போது ஒரு ரொம்ப அந்த அரசியல் கான்செப்டை விட்டுருங்க, வீடு கான்செப்டுக்கு வருவோம். ஒரு டீனேஜ் பையன் இருக்கான், அவனை புரிஞ்சுக்கலாம் அவங்க அப்பா அம்மா அப்படின்றத அவன் எப்படி காமிப்பான்? இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி, நீ வெளியில் போகக்கூடாது அப்படின்னா வெளியே போவான், நீ படிச்சுட்டே இருக்கணும்னா படிக்க மாட்டான்.
பொண்ணுங்க பின்னாடி சுத்தானா சுற்றுவான். கரெக்ட். இந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி வந்து அவன் பண்ணிட்டு அவன் என்ன நினச்சிப்பான், எங்கள் அப்பா அம்மாவை காண்டேத்துறேன் அப்படின்னு. அது அது அந்த அந்த அது வாலிப வயசு. அது அப்பா அப்பா என்ன நினைப்பாங்க, ஒரு ஹாலிடே ஆனாலே ஃபேமிலிலாம் வந்து டூர் போகணும் அப்படின்னு வருஷ காலமாக பண்ணிட்டு சொல்லப்பட்ட விஷயந்தான். ஏன் நீ ஃபேமிலியான ஹாலிடேக்கு ஃபேமிலியாக டூர் போகணுன்னு ஏதாவது இருக்கா என்ன? ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படி போட்டாதான் பண்ணாதான் நீங்கள் காசு செலவு பண்ணுவீங்க. காசு செலவு பண்ணாதான் உங்கள் மணி வில் கோ டு தி இது அந்த போவோம். நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அவன் இதாயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாம். ஸோ இதுதான். ஸோ இந்த நல்லது கெட்டது அப்படி அந்த ஃப்ளோ ஆஃப் திங்ஸ் தான் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது இந்த லைஃப்பில். இப்போ நீ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நம்மளே வந்து ஒரு பிரச்சனையில் வந்து இருப்போம். நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒருத்தன் பண்ணிட்டான்னா இவன் வந்து நம்ம என்னை வந்து கவுத்து விட்டானேன்னு. ஆனால் அவனுக்கே இன்னொருத்தன் ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த இதை பண்ண வச்சுருப்பான். இந்த கால் மிதிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து அந்தந்த ஒரு ஃபேஸில் வந்து அவங்க லைஃப்பில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி நம்ம வந்து இதில் இப்போ இந்த நல்லது கெட்டதை வந்து ஜட்ஜ் பண்ணுறது? நல்லது கெட்டதுன்றது பண்ணாதீங்கன்ற பண்ண வேணான்றீங்க. பண்ணாதீங்க. இல்லை, இட்ஸ் ஓகே டு பி செல்ஃபிஷ். அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஓகே டு பி செல்ஃபிஷ். இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் இட்ஸ் ஓகே டு லேர்ன் ஃப்ரம் தெம். ஒரே தவிர 2 வாட்டியோ 3 வாட்டியோ செய்யும் போது தான் அது வந்து தப்பு அப்படின்னு ஆகும். ஆமாம். ஒரு தவறை செஞ்சுட்டு இன்னொரு வாட்டியும் அந்த தவறை திருப்பி செஞ்சு 3வது வாட்டியாவது அதுலேருந்து உணர்ந்து அதை வந்து மாற்றி வேற மாதிரி செஞ்சால் அது சரின்ற பக்கத்துக்கு போக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். அவ்வளோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை பெருசாக. ஆமாம். எனக்கு இதில் இருக்க ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லது அப்படின்னு நீங்கள் வந்து வரையறுத்து வச்சுருந்துருக்கலாம். உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அது வந்திருக்கலாம். உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமில் நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதை வச்சுருக்கலாம். பட் அது மட்டும்தான் நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து இந்த வாழ்க்கைக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா மற்றவங்க வந்து இன்னொரு எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கலாம். அவங்க வந்து வேறு மாதிரி விஷயத்தில் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நல்லா உங்களுடைய பாலிசி உங்களோட ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்கீங்களா மட்டும் பாருங்கள். மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டியது நம்ம இந்த வாழ்க்கையில் நம்மளோட வேலையில் இல்லை. ஸோ அதுதான் வந்து நான் இதில் ஒரு காமனாக அந்த அண்டர்லைங் பேட்டர்ன் வந்து அதில் அதுவும் நிறுத்த மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோ போடுறதுனால நீங்கள் யாரா தற்கூறிகளா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். ஐ மீன் நானே இந்த மாதிரி ஒரு வீடியோ போய் பார்த்தேன்னா இவன் யாரடா இவன் பெரிய இவனாட்டம் பேசுகிறானே அப்படின்னு தான் நம்மளே யோசிப்போம். இது என்னன்னா அவன் வாழ்க்கைக்கு அவன் தான் ராஜா கன்ஃபார்மாக இல்லையா? அவன் இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் குட்டிக்காரனை போட்டு சந்தோஷ் இதை பண்ணாதீங்க அப்படின்னாலும் நான் போயிட்டு இல்லை இது ஓகே. அதுதான் நானும் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ராஜாவை இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் ராஜாவாக இருக்கனால மற்ற எல்லாரும் கூஜா இல்லைன்ற அப்படி பார்க்காதீங்கன்ற வந்துட்டு நீங்கள் ராஜாவாக இருக்கனால எதிராக இருக்கவங்க வந்து கூஜா கிடையாது அப்படின்ற அவனுக்கு வந்து அவன் தான் ராஜா. உங்களுக்கு வந்து நீங்கள் தான் ராஜா அப்படின்னு வந்து இருந்துரு. பட் ஓகே, இது வந்து நம்ம ரொம்ப அவ்வளோ டெவலப் பண்ண வேண்டாம். பட் இதுதான் வந்து நான் அந்த நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற அந்த எம்ஏ ஃபிலாசபியில் கொண்டு வர நினச்சேன். அடுத்து வந்து என்னென்னா இந்த ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சந்தோஷம் அப்படிங்கிறது. சந்தோஷம் நீங்கள் பேர் வேறு வச்சுருக்கிறீங்க. ஸோ அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எப்போ வரும், ஃபஸ்ட்டு எப்போ வரும், எப்படி வரும், அது எதுக்காக வருது, இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக பேய் வரதுக்கு 3 அறிகுறி இல்லையா? என் தலைவர் நித்யானந்தா சொன்ன மாதிரி வேலைக்கு போறதே வந்து தரித்திரம் முடிச்ச அப்போ வந்து சில பேருக்கு ஒரு மட அப்படியே ஒரு அப்பா சொல்லிட்டா நான் தலைவர். இருங்க நான் ஒரு நிமிஷம் டக்குன்னு ஐ திங்க் ஐ லவ் டு கெட் த ஃபோன் அவுட் ஃபார் திஸ். அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு. யாரு பேர்? ஃபிலாசபி பேசுறோம்ல அதனால. இன் பிரேஸ் ஆஃப் ஐடில்னஸ். இன் பிரேஸ் ஆஃப் ஐடில்னஸ் பை பெர்ட்ராண்ட் ரசல். இந்த பெர்ட்ராண்ட் ரசல்ன்றவர் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர். நிறைய வந்து எஸ்ஏஸ், அதாவது கதைகள்ன்றதோட எஸ்ஏஸ் எழுதுறவர். அவர் வந்து இந்த 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 இன் பிரேஸ் ஆஃப் ஐடில்னஸில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது கிராவிட்டி எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் சயின்ஸில். அதனால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுது. இப்போ நிலவிற்கு அந்த பக்கம் போகிறோம், இந்த பக்கம் போகிறோம். கிராவிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் மேஜர் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபோர்ஸ் நான் நினைக்கிறது இந்த உலகத்தில் வந்து கிராவிட்டி. கடவுளுக்கு ஈக்குவலாக. ஓகே, கண்டுபிடிச்சவர் யார்? கண்டுபிடிச்சவரா தெரியல. டக்குன்னு சொல்கிறீங்க. சொல்லுங்க. நியூட்டன் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஆப்பிள் வந்து ஒரு மண்டையில் விழுந்து கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. ஏன் ஆப்பிள் மண்டையில் விழணும்? ஏன் வேற அவர் ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்துருந்தனால
இன்னொன்னு சொல்றேன். ஸோ மரத்தடியில ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து இருக்கா. இல்ல நிஜமா இந்த பர்ட்ராண்ட் ரசல் அதான் எழுதியிருக்காரு. அவர் ஒன்றும் பண்ணல. நியூட்டன் வாஸ் ஜஸ்ட் லிட்ரலி வைலிங் அவே ஹிஸ் டைம், சிட்டிங் டவுன் அண்ட் ரெஸ்டிங். பெருசா அப்படியே அப்புறம் உட்காந்து அப்படியே வந்து அங்கே வந்து சயின்ஸ்லாம் பண்ணிட்டு இல்லை. அவர் ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்து ஜாலியாக ஆப்பிள் தின்னுட்டு இருந்தவர். ஒரு ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுந்தது தான் அவருக்கு அந்த தாட்டே கொடுத்துருக்கு. அவர் 9லேருந்து 5 வேலை பார்க்கறதுக்காக அவர் கிளம்பி போகல அன்னைக்கு மரத்தடியில் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? என்னது? நியூட்டன் வந்து அவருக்கு அந்த வயசு கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ வயசுன்னு தெரில, எனக்கு தெரில ஆக்சுவலி. யங், பட் வாட் எவர் யங் இஸ், அவருக்கு சின்ன வயசுல இருந்து அந்த வயசு வரை அவர் ஒன்று கிடைச்சப்போ அந்த பிசு கீழே போனப்போ அவரால் கிராவிட்டி கண்டுபிடிக்க முடியல. அவர் தலையில் ஆப்பிள் இருந்தப்பதான் அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. பிசடிக்கும் போது கீழே தானே போகுது, அப்போ அவரால் கண்டுபிடிக்க. அதான் எப்போ என்ன நடக்கணும்னு என்ன எழுதி வச்சிருக்கோம் அதான் நடக்கும் இல்லையா? இல்லை ஆனால் வந்து நீங்க இப்போ சொன்னையும் வேலை பார்க்கறது ஒரு தர்திரம் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க வேலை பார்க்காத போது நீங்க எதுவுமே நினைக்கல, நீங்க உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்துல பல ஐடியாக்கள் கக்கூஸ்ல தானே வருது. ஆமா இல்லையா? ஏகப்பட்ட ஐடியாக்கள் கக்கூஸ்குள்ள தான் வருது. கரெக்ட். உடனே இப்போ நம்ம கோபி சுதாகரே வந்து கராஜ் இருந்தா போதும், கராஜ் இருந்தா உடனே ஸ்டார்ட் அப், உடனே 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 பண்ணிடுவோம். 2 ரூபா இருந்தா போதும். அது மாதிரி வந்து இப்போ வந்து நீங்க வேலை செய்யாம இருந்தாதான் சில மிகப்பெரிய சிந்தனைகள் வருது. ஆமா, வேலை செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு நார்மல் மீடியாக்கர். கரெக்ட். யூஆர் அமாங்ஸ்ட் த ஹர்ட். போறோம் வரோம், சம்பளம் கொடுக்குறாங்க, வாங்குறோம். அமேசானே கராஜில் ஆரம்பிச்ச கம்பெனி தானே. ஃபேஸ்புக், ஆப்பிள் எங்கே ஆரம்பிச்சு எங்கே ஹாப்பினஸ் பற்றி பேச ஆரம்பிச்சது தானே. ஸோ த பர்சூட் ஆஃப் என்ன சொன்னீங்க? பிரைஸ் ஆஃப் ஐடில்னஸ். பட் வந்து ஐ மீன் நம்ம பேசுவீங்க ரொம்ப இக்னரண்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பட் அதனால் நான் அந்த ஒரு பேக் ஸ்டோரி உங்களுக்கு கவர் பண்ணுறேன். நியூட்டன் வந்து ஒரு நாள் டபால்னு உட்காந்துட்டு அவர் மண்டையில் விழுந்தப்போ அவர் கிராவிட்டி கண்டுபிடிக்கல. ஆக்சுவலி உண்மையான ஸ்டோரி என்னென்னா, உண்மையான ஸ்டோரினா ஸ்டோரி இல்லை, ஹீஸ் ஆல்ரெடி பர்சியூவிங் தட். நீங்கள் சொன்னது தான், அந்த ஒரு எக்ஸலன்ஸுக்கு வந்து அவர் பர்சியூவ் ஆகிட்டே இருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாமே அவர் திங்க் பண்ணிட்டே இருக்கார். சும்மா வந்து ஒரு நாள் உட்காந்து ஆப்பிள் விழுந்தோன்னே அவர் கிராவிட்டி கண்டுபிடிக்கார். இஸ் ஆல்ரெடி அ ஸ்காலர். எல்லாமே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, எல்லா ஒரு ஃபிசிக்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி. இது வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரிகரிங் பாயிண்ட் தவிர வேற ஒரு விஷயம். பட் ஜஸ்ட் சொல்றேன், அவங்க சொல்றது வந்து அந்த ஃபிளாஷ் ஆஃப் ஜீனியஸ். ஃபிளாஷ் ஆஃப் ஜீனியஸ் ஹேப்பன்ட் அட் தட் பாயிண்ட். பட் வாட் வாஸ் ஹி டூயிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் ஆர்டர் ஃபார் தட் டு ஹேப்பன் வாஸ் he was not working, he was not doing something for a wage. ஒரு வேலை ஒரு இது அப்படின்றது அதான் என் தலைவன் சொல்லியிருக்கானே. இல்ல அது எப்படி நீங்க சந்தோஷத்தோட டைப் பண்ணணும்னா, உங்களுக்கு நிஜமாவே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஓகே, அந்த மாதிரி ஜீனியஸா நடக்கும்ன்றீங்க. அது மாதிரி நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதனால உங்களுக்கு வந்து நீங்க ஆசைப்படுற அளவுக்கு அந்த பணமோ புகழோ அது கிடைக்காது. சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும். மற்ற விஷயங்கள் நீங்கள் கிடைக்கும். ஆனால் மற்ற விஷயங்கள் தான் நீங்கள் சந்தோஷம்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த சந்தோஷத்தை விட்டுறணும். என்னமோ சொல்றீங்க, எனக்கே தெரியல. ஓகே, பட் பிலாசபி புரியாது, வீட்டில் போய் யோசிச்சு பாரு. பட் ஓகே, ஆனால் அந்த இந்த சயின்டிஃபிக் டேர்மில் எல்லாருக்கும் சொன்னால் அந்த ஆயுத எழுத்தில் சொல்லுவான்ல சூர்யா, எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் அ ஹார்மோன். லவ்வே வந்து ஒரு ஹார்மோனிக் ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹாப்பினஸ்மே வந்து ஒரு ஹார்மோனிக் ரியாக்ஷன் உங்களுக்கு பாடியில் நடக்கல வர்றது தான். பட் எனிவே அது எல்லாமே ஒரு கெமிக்கலாக நடந்தாலுமே அதுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹாப்பினிங்ஸ் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாப்பினஸ் அப்படின்றதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசின பாயிண்ட்டு மாதிரி தான். ஒருத்தருக்கு இருக்க ஹாப்பினஸ் வந்து இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து ஹாப்பினஸாக இருக்கிறது இல்லை, வாய்ப்பே இல்லை. பட் அது லைக் நாட் வாய்ப்பே இல்லை, பட் கம்மி. பட் சில பேருக்கு வந்து ஒரு காமன் ஹாப்பினஸ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்குறதோ, இல்லை ஒரு ஃபோன் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறது, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கலாம். பட் அந்த உண்மையான ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நாளாக வந்து முயற்சி புரியறதுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்கேன். இப்போது குழந்தையின் சிரிப்பு இதான் இந்த மாதிரி நீங்கள் கவிதைத்துவமாக எது வேணாலும் சொல்லலாம். எல்லாமே ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் அப்படின்னு. பட் எல்லாமே வந்து அந்த
நான் இது கூட தெரில இன்னொரு ஷோவில் வந்து சொல்லியிருக்கேனா அப்படின்னு. அந்த ஹாப்பினஸ்ங்கிறதே வந்து அந்த டைமில் உங்களுக்கு அந்த நடக்கிற வந்து ஒரு ட்ரிகர் ஆஃப் வந்து ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் இப்போ தோனி மாதிரி லாஸ்ட் பால் நிற்கிறீங்க, ஒரு லாஸ்ட் பால் 6 ரன் அடித்தா வின்னு, நீங்கள் வந்து நிற்கிறீங்க, ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து 6 அடிச்சிடுறீங்க, வின்ன. இப்போ இந்த 6 அடித்த டைமில் வந்து சயின்டிஃபிக்காக என்னென்னா உங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. யூ ஜஸ்ட் டிட் ஹிட் அ 6. ஆனால் அது உங்களுக்கு எப்போ ட்ரிகர் ஆகும்னா அந்த மொத்த க்ரௌடும் எந்திரிச்சு நின்று கை தட்டி விசில் அடிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த அவங்களோட ரியாக்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸாக வந்து தலைக்குது. ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸே அப்படிங்கிறது வந்து இந்த சமுதாயத்தால் நமக்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயந்தானா அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கேள்வியாக நிற்குது. உங்கள் அம்மாக்குன்னு நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒன்று இருக்கா, இல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டு புகுத்தப்பட்டு அமர்த்தப்பட்ட ஒன்று தானா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஹாப்பினஸ் தர எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒன்று உங்களுக்கு சமுதாயத்தில் சொல்லித்தராத ஒரு விஷயமா இருந்திருக்கா? எது? அதான் சொன்னேன், குழந்தையின் சிரிப்பா? குழந்தையின் சிரிப்பும் அது நீங்கள் தெரில. இது வந்து சொன்னால் நான் வந்து ரொம்ப ஒரு ஐடென்டிக்கல் பேசினா பார்ப்பாங்க. குழந்தையின் சிரிப்பு எல்லாமே வந்து இட்ஸ் அ கிளீஷே தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் யூ சீன் இட் இன் அ மூவிஸ், யூ சீன் இட் இன் அ லைஃப். அவங்க அம்மா அப்பா வந்து உங்களுக்கு இது அதெல்லாம் இல்லை. மற்ற குழந்தையின் சிரிப்பு இல்லை, என் குழந்தையின் சிரிப்புன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அது க்யூட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்றது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். உங்கள் குழந்தை வந்து ஒரு ரன்னிங் ரேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு, ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? ஓகே, இன்னும் ஓகே, சந்தோஷமாக தான் இருக்கும், ஆப்வியஸ்லி சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வந்து ஒரு செல்ஃப் ப்ரைடு அப்படின்னு சொல்ல வரேன். அதுவும் வந்து அவங்களுடைய அதான் நீங்கள் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து வெற்றியோட இது பண்ணணும்னு இல்லை. நான் சொல்கிறது, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, சரி ஓகேவா, அதை வச்சு ஏதாவது பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சும்மா சொல்கிறேன், நான் வந்து இப்போ என்னோட பையனுக்கு 2.5 வயசு ஆகுது. இப்போ தான் அவன் எக்ஸ்ப்ரெசிவ் ஆக ஆரம்பிக்கிறான். அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா வந்து திடீர்னு வந்து அம்மா அப்பா அப்படின்றான். ஏன்னா நான் அவனை வந்து ஏதாவதுனா அடி அடி அப்படின்றேன். இப்போ நீங்களே இப்போ சிரிச்சிங்க பார்த்தீங்களா, அவன் அதை பண்ணும் போது எனக்கு அது ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது ஆக்சுவலா there is nothing, it's just cute, it's just cuteness. அதான் cuteness வந்து நீங்க ரசிக்கிறீங்க. நான் சொல்ற happiness it's nothing related happiness அத happiness இல்ல, சந்தோஷம்னா எனக்கு அதான் happiness. ஓகே, இது ஓகே, இந்த மாதிரி வேணா நான் சொல்றேன். அதான் எனக்கு இது நீங்க சொன்ன அந்த மாதிரி சொன்ன இந்த pursuit of ஒரு இது சொல்றீங்களா, idleness in pursuit. சோ இல்ல ஒரு pursuit, நான் இது என்ன சொல்றேன்னா ஒரு pursuit of ஒரு achievement அப்படின்னு கூட நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமா, அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் ஹாப்பினஸும் இந்த இடத்துல. நான் ஓகே, நீங்க சொல்றது வந்து ஒரு ரசிக்கிற தன்மையை நான் வந்து வேணா சொல்றேனே தவிர, ஹாப்பினஸ்ங்கிறது உங்களுக்கு இந்த மனசுக்குள்ள இருந்து வந்து ஒரு ஹாப்பினஸ் ஸ்டேட்டுக்கு நீங்க வந்து மூவ் ஆகுறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு நீங்க பண்ற ஹாப்பினஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் யூ. ஒரு குழந்தையோட க்யூட்னஸை ரசிக்கிறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. குழந்தையோட க்யூட்னஸே ரசிச்சுட்டு இருக்கேன், வாழ்க்கை ஃபுல்லாக நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இல்லை, நீங்கள் ஓகே அந்த மாதிரி சந்தோஷத்துக்கு வரீங்கன்னா ஓகே, தென் இட் இஸ் ஆல் ஃபேப்ரிகேட்டட். ஆர் ஃபேப்ரிகேட்டட்னா ஆர் வந்து ப்ரீ பில்ட் ஆர் ப்ரீ கோடட். ஆமாம், அதுதான் நான் ப்ரீ கோடட் அப்படி நான் இல்லை, தப்பாக கூட இருக்கலாம். அதான் நம்ம ஃபிலாசபிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தாட் கிடையாது. ஆனால் அப்படி தானே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. என் தலைவனை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் வந்து நீங்கள் ஒரு பெரிய கார் வாங்கிட்டேன், நான் வந்து ஒரு கெத்து இந்த உலக சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து ஓகே, இப்போ நீங்கள் சும்மா சொல்கிற, இப்போ எனக்குலாம் வந்து ட்ராவல் போகிறது தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இட்ஸ் வந்து ஒரு இன்ஹேபிட், உங்களுக்கு உள்ளே ஏற்படுற ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். ட்ராவலே வந்து அதுவுமே சமுதாயத்தால், இந்த சொசைட்டியால் கட்டமைச்ச ஒரு மாதிரி ஒரு கிளீஷே தான் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஹாலிடே ஆனாலே ஃபேமிலிலாம் வந்து டூர் போகணும் அப்படின்னு வருஷ காலமாக பண்ணிட்டு சொல்லப்பட்ட விஷயந்தான். ஏன் நீ ஃபேமிலியான ஹாலிடேக்கு ஃபேமிலியாக டூர் போகணுன்னு ஏதாவது இருக்கா என்ன? ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படி பண்ணாதான் நீங்கள் காசு செலவு பண்ணுவீங்க. காசு செலவு பண்ணாதான் உங்கள் மணி வில் கோ டு தி இது அந்த போவோம், திருப்பி அதை சுற்றி வையும், அந்த கம்யூனிட்டி பில்ட் ஆகும், எக்கனாமி வளரும், எல்லாமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிகேட்டட் திங் தான். ஆமாம், கரெக்டு தான். இல்லை, அது வந்து என்னென்னா வந்து மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஆமாம், எத்தனை உங்கள் ஃபோட்டோ எடுத்து திருப்பி பார்த்து நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஐ மீன், இது எல்லாமே நான் சும்மா சொல்கிறனால இதெல்லாம் இதாக ஒரு மாதிரி நெகட்டிவாக சொல்லணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். யூ வில் ஸ்டில் ஹேவ் த ஹாப்பினஸ்
கோயிங் ஃபார் த ட்ராவல் இல்லைன்னு நான் சொல்ல வரல. கார் ஓட்டும் போது உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக எல்லாமே இருக்கலாம். பட் அந்த ஹாப்பினஸ்ங்கிறதே ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து என்னோட ஃபிலாசபி. இல்லை புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. பட் அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? இது வந்து ஹாப்பினஸ் அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது. ரொம்ப ப்ராடாக இருக்குது. ரொம்ப ப்ராடாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய சில வகையான ஒரு மகிழ்ச்சி, சில வகையான சந்தோஷங்களை வேணால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். எல்லா சந்தோஷத்தையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. இருக்கலாம். அதான் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் நான் எதிர்பார்க்கேன். மேபி மக்கள் பார்க்குறவங்க கீழே போடலாம். இல்லை நான் இப்போ இந்த மாதிரி இந்த ஹாப்பினஸ்லாம் நீ இப்படி சொல்லுவே அப்படின்னு நீங்கள் எனக்கு கேவலமாக கேள்வி கேட்கணும் கேட்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை கேட்பாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் கேட்பாங்க. உங்களுக்கு கேட்கறது எல்லா உரிமையும் இருக்குது. கேட்கல நீங்கள். எனக்கு வந்து எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் என்னென்னா, நமக்கு இப்போ வந்து எனக்கு 38 வயசு ஆகுது. சரி, ஓகேவா? நல்லா குண்டா வெயிட்டாக இருக்கேன். கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி ஒரு 2 மணி நேரம் நான் வந்து ஒரு டென்னிஸ் மேட்ச் ஆடி அந்த மேட்ச் ஜெயிக்கக்கூட இல்லை, தோத்தாலும் அது சந்தோஷம். பர்சூட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். அது இல்லை, அது நம்மளால் இவ்வளோ விளாட முடியுதுல்ல இந்த வயசில் அப்படின்னா இன்னொரு 10 வருஷமாவது ஓகே நல்லபடியாக இருப்போம்ல, இருந்துருவோம்ல அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம். அது ஒரு தொலைநோக்கு பார்வையெல்லாம் இருக்கக்கூடியது. அது இன்னைய தேதிக்கு அது எதுவுமே இல்லை. ஆமாம். எந்த ஒரு விதத்துலேயும் என்னை வந்து என்ன சொல்கிறது, நான் தோற்று தான் போயிருக்கேன். லிட்ரலி தோற்றுட்டு தான் வெளில வருவேன். ஆனால் ஓகே படா ஓகே அப்படின்ற அந்த இது இருக்கும். அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி இது வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அமைக்கப்பட்டதா? இல்லை, இது நல்ல எக்ஸாம்பிளாக தான் இருக்குது. ஐ மீன் இட்ஸ் அகெயின்ஸ்ட் செல்ஃப் கேர் தான். பட் ஓகே, இது வந்து இதனால உங்களுக்கு எந்த அச்சீவ்மெண்ட் இல்லை. நீங்கள் அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பிகாஸ் யூ லாஸ்ட் த மேட்ச். ஐ லாஸ்ட் த மேட்ச். இன்ஃபேக்ட் அதனால எனக்கு பாயிண்ட் போகும், எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாம். இன்ஃபேக்ட் இதனால அவங்க கூட கொஞ்சம் உங்களுக்கு முதுவலிக்க போகுது, நைட் வந்து படுக்க போகுது. ஆமாம், கரெக்ட். நிஜமாவே இது எல்லாமே இருக்குது. ஆனால் பட் அதிலே ஒரு ஹாப்பினஸ் தான் நீங்கள் ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸ்பைடர் படத்துல சூர்யா படம் அந்த மாதிரி எனக்கு கொப்பா எனக்கு முதுகு வலிக்குது, சந்தோஷமாக இருக்கிறேன் ஐயா, இன்பமாக இருக்கிறது. இல்லைங்க அப்படி இல்லை. ஆனால் நான் கரெக்ட் ஓகே சொல்ல விரும்பல. இப்போ இல்லை சும்மா ஒரு ஜாலிக்கு தானே. பட் நல்ல பாயிண்ட் தான். சில பேர் போவாங்கல்ல, இப்போ கிரிக்கெட் ஆடுறேன்னு காலையில் வருவாங்க, 2 இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இல்லை, பசங்களோட இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு. பட் அதெல்லாம் வந்து அதான் அது வந்து ஒரு ஃபிசிக்கல் பசங்களோட இருக்கிறது, ஒரு தம்மை போடுறது, தண்ணியை போடுறது, அது எல்லாமே வந்து யூ ஆக்சுவலி கெட் த ரிஃப்ளெக்ஷன், யூ சம்திங் கோஸ் இன் த பாடி எல்லாமே. பட் எனிவே நல்ல ஒரு டிஸ்கஷன் தான் இதுதான் வந்து. ஆனால் இப்படி தான் வந்து ரொம்ப நாளாக கட்டமைக்கப்பட்டுன்னு பெரிய ஸ்காலர்ஸில் நான் புக்ஸ்லாம் ரீட் பண்ணுறால அந்த இதுலேருந்து வந்து எனக்கு சில தாட்ஸ் தான். இது யாருமே அப்படி டேரெக்டாக சொன்னதில்லை. பட் அது பல புக்ஸ் ரீட் பண்ணும்போது நான் யோசிச்சிருக்கேன், அப்போ ஹாப்பினஸே வந்து ஒரு மாதிரி ஃபேப்ரிகேட்டட் திங் தானே. அப்படி யோசிக்கும் போது அப்போ அதுக்கான ஆப்போசிட் சைடும் நீங்கள் யோசிப்பீங்க. ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது வந்து ஃபிலாசபிக்கல்லாம் இல்லை, இது நான் வந்து பார்க்குறேன். மக்கள் வந்து இது வந்து ஒரு ஆங்கில பாடல் ஒன்று இருக்குது, பீப்புள் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. டோர்ஸ்னு ஒரு பேண்டு, அவங்களோட ஒரு பாடல். அதில் வர வரிகள் எப்படின்னா, பீப்புள் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் வென் யூ ஆர் அ ஸ்ட்ரேஞ்சர். ஆமாம். ஓகே, ஃபேஸஸ் லுக் அக்லி வென் யூ ஆர் அலோன் அப்படின்பார் அவர் அதுதான் பாடுவார். ஸோ இப்போ இது வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு 2-3 வாட்டி நடந்திருக்கு. இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இப்போது நீங்கள் வந்து நான் ப்ரௌன் கலர்ட் ஸ்கின், ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் கம் டவுன் ரைட் டவுன் டு இட். ஓகே, தெர் இஸ் நோ ஹைடிங், ரைட்? இது வந்து நம்ம வந்து ரேசிசம், ஐயோ இந்த மாதிரி டாபிக், அந்த மாதிரி டாபிக் அப்படிலாம் இல்லை. இப்போ வெள்ளைக்காரங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ வெள்ளைக்காரங்க மத்தியில் நீங்கள் வந்து ஒரு ப்ரௌனாக இருந்தீங்கன்னா பார்க்கும்போது என்னடா இவனுங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, அவங்களாம் ஸ்ட்ரேஞ்சாக தெரிவாங்க நம்மளுக்கு. காம்ப்ளெக்ஸா மேபி இது காம்ப்ளெக்ஸா அப்படி அதான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாமே அதெல்லாம் தான் ஒரு கேள்வி. ஆர் வை டஸ் திஸ் ஹேப்பன் அப்படின்றதுக்கான ஒரு வாட் இஸ் த ஃபிலாசபி பிஹைண்ட் இட் அப்படின்றத நானும் ஐ எம் ட்ரைங் டு unearth or just to try to identify. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 வெள்ளைக்காரங்க இருக்காங்கன்னா அங்கே நம்ம போயிட்டு நம்ம நின்று நம்மளும் அங்கே கெத்தா நம்ம இருக்கோம், இவனுங்களோட நம்மளும் வந்துட்டோம் அப்படின்ற அந்த உள்ள ஒரு பெருமை இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு வேறு கலாச்சாரத்துலேருந்து வந்திருக்கோம், வேறு மாதிரியாக இருந்திருக்கோம், ஆனால் நம்ம எப்படி வந்து அங்கே வந்து அவங்களும் நம்மளை ஒரு வேறு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. அவங்க 10 பேர் ஒரு மாதிரி இருக்காங்க, நீ ஒருத்தன் தனியாக வர மாதிரி இருந்தனா ஒன்றை தனியாக தான் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ரொம்ப ஓப்பனாக பேச மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், நம்ம ஓப்பனாக பேச மாட்டோம். ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டி கல்ச்சுரல்
பல கலாச்சாரங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இணைந்து வாழ்க்கையை கொண்டாடுகிறோம், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோமே. ஆனால் இந்த கோர் ரியாலிட்டி பார்த்தா, இப்போ நம்ம ஒரு 10 வெள்ளைக்காரங்களுக்கு நடுவில் நம்ம நின்னோன்னா, நம்ம வந்து இவனுங்க என்ன நினைக்கிறானுங்க, இவனுங்க என்ன பேசுகிறானுங்க, இவங்களோட நம்மளுக்கு கரெக்டாக இதாக இருக்கணும், போகணும், வரணும் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் அந்த விஷயம் இதுவே வந்து நம்ம ஒரு 10 தமிழ் மக்கள் நிற்கிறாங்க, இல்லை 10 இந்தியர்கள் நிற்கிறாங்க, இல்லை 10 வாட் எவர் இட் இஸ், அட்லீஸ்ட் ஒரு ப்ரௌன் பீப்புள் நிற்கிறாங்க, யூ வில் நாட் அங்கே அந்த மாற்றங்கள் ஏற்படுதுல. அது வந்து இட் கம்ஸ் அவுட் ஆஃப் கல்ச்சர், இட் கம்ஸ் அவுட் ஆஃப் இது. பட் வாட் இஸ் தட் ஃபிலாசபி பிஹைண்ட் இல்லை காம்ப்ளெக்ஸ் ஒரு சைடில் இருந்தாலுமே பேசிக்கலாக நம்ம மனசு வந்து நம்மளோட மனசுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பட் எனிவே நம்ம மனசு பிரெயின் அப்படிங்கிறது என்னென்னா, தோல்வியை கூட நம்மளால் தாங்கிக்க முடியும். தோல்வியை கூட நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட முடியும். ஆனால் நம்மளோட மனசு வந்து நம்ம அவமானத்தை வந்து எப்போவுமே வந்து தாங்கிக்காது. அவமானம்னா வந்து எந்த இடத்துலையுமே தோற்று போகிறது கூட இல்லை. அதாவது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம சொன்னது வந்து சரியில்லை அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது, இல்லை நம்ம பண்ணுறது சரியில்லை அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. இப்போ நீ இந்த கேமில் தோத்துட்டேன்னு சொன்னால் ஓகே, கை கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம். தட்ஸ் ஸோ உங்கள் மனசு இஸ் ஏபிள் டு அக்செப்ட். பட் அவமானப்படுறது வந்து அது தாங்கிக்காது. அதோட பயம் வந்து இந்த வெளிப்பாடு வந்து நீங்கள் சொல்கிற இடத்துல ரொம்ப இடத்துல இருக்கும். பட் இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். நம்ம வாழ்க்கையில் இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல வந்து நம்ம தோற்றுறக்கூடாதுன்னு நினைப்போம். தோற்றாலுமே அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் காசேஸாக இருக்கிறதுலே வந்து ரொம்ப சப்ரஸ் ஆயிடுவோம். அதுலேயே நம்ம பயங்கர சப்ரஸ் ஆயிடும். சரி, அப்போ அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடுமே, அந்த இடத்துல இருக்க வேணாமேன்னு சொல்லி ட்ரையே பண்ணாமல் ஆயிடுவோம். இல்லை அதான் அதுக்கான இப்போ வந்து ஏன்னா வெரி ஃபியூ ஹேவ் தட். இது எல்லாமே சுற்றி அதே ஒரு விஷயத்துக்கு தான் வருது, அந்த ரெபலியன் மோடு. இல்லை அந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் லைக் மைரா போச்சு, ஆமாம் போச்சு அவ்வளோதான், இப்போ பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்க்கு வரதே ஆமாம் ரொம்ப கம்மியான பேர் தான். ஐயோ நமக்கு எதுக்குப்பா வம்பு, ஐயோ நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு அந்த ஒரு ஜோனுக்கு நம்ம கரெக்ட். இது வந்து அந்த ஹாப்பினஸோட ஆப்போசிட் எண்டு சொன்னால நம்ம பேசலை. பட் அதுதான் வந்து இது வந்து அது வந்து ஒரு சேட்னஸுக்கு கொண்டு போயிருமோங்கிற ஒரு ஃபியரில் அந்த சேஃப் ஜோனில் அப்படியே நம்ம வந்து இருந்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஹாப்பினஸ் கூட ஒரு ஃபேப்ரிகேட்டட் திங், அது நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மளால் வாழ்ந்துட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மாதம் ஒரு டைம் பீரியட் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு மாதம் நீங்கள் சந்தோஷமாகவே இல்லைன்னு வச்சுக்கோ. சந்தோஷமாக இல்லைன்னா கூட நீங்கள் பரவாயில்ல. ஆனால் அந்த 30 மாதம் சோகமாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? செமகாண்டா இருக்கும். சந்தோஷம்னு பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சந்தோஷம்னு பேர் சந்தோஷமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் சோகமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து நம்ம மைண்ட் வந்து நம்ம மனசு வந்து அதிலேயே தான் பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் திங் தான். நமக்கு எப்போவுமே வந்து நம்ம இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் கூட பார்த்தோம் இல்லையா, எப்போவுமே வந்து நம்ம முன்னாடி இருக்கவங்க வந்து கஷ்டப்பட்டு அப்படியே ஜெயிச்சு செம்மையாக அடி கெத்து காட்டி இருக்கவங்கிறதான் வந்து நம்ம விரும்புவோம். நம்ம ஒன்று பயங்கரமாக ஜெயிச்சிடணும், இல்லைன்னா தோத்துறவே கூடாது. என்ன ஒரு தத்துவம், பயங்கரமா ஜெயிச்சிடணும் இல்லை தோத்துறவே கூடாது, அவ்வளோதான் வந்து நம்மளோட தோத்துறவே கூடாது. அதான் பக்கா நீங்க சொல்றது கரெக்ட். தோத்துறவே கூடாது. அப்ப தோத்துறவே கூடாதுன்னா என்ன பண்ணணும்? விளையாடவே கூடாது. ஆமா, அப்படிதான் வந்து நம்மளோட ஒரு 80-90% பாப்புலேஷன் வந்து அது மாதிரி தான் இருக்கு. பட் எனிவே, ஸோ கரெக்ட், நீங்க இது நல்ல பாயிண்ட் தான். ஹாப்பினஸ் அப்படிங்கிறத வந்து சேட்னஸ் பக்கமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். சேட்னஸ் பற்றி பேசினா அது இன்னும் கொஞ்சம் போகும். பட் சேட்னஸுமே வந்து அது உண்மை, அதில் எது கரெக்டான சேட்னஸ், எதுக்காக நம்ம தோண்டு போகிறோம் அப்படிங்கிற. பட் தலைவர் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், அதை மாற்றி வந்து 96 படத்தில் கூட வந்து நான் சொல்லியிருப்பாங்க. அதை நான் இப்போ கேட்டதான், அந்த சந்தோஷம் அண்ட் நிம்மதி, இந்த 2 டேர்ம் வந்து ஒரு மகிழ்ச்சி அண்ட் நிம்மதி, இது 2 டேர்ம் வந்து ரொம்ப ஒரு இன்டர் ரிலேட்டட். இது வந்து எது பெருசு சிறுசுன்னு எனக்கு இந்நாள் வரைக்கும் தெரில. பட் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒரு படத்தில் வந்து கேட்பார் தலைவர்கிட்ட வந்து, மகிழ்ச்சியாக இருக்கியா மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் வந்து நிம்மதியை வந்து மகிழ்ச்சிக்கு மேலே ரேட் பண்ணுறாரு. ஸோ ஆனால் அந்த 96 படத்தில் வந்து கேட்கும்போது நிம்மதியாக இருக்கணான்னு தெரில, ஆனால் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு மாதிரி திருசா சொல்லுவாங்க. அது வந்து இந்த இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு தெரில, அது எனக்கு எப்படி பார்க்கணுன்னே ஆக்சுவலி தெரில. ஸோ பட் எனிவேஸ் ஐ திங்க் நிம்மதி இஸ் அ வெரி மாரல் காம்பஸ். அது வந்து ஒரு நடுநிலைமையான ஒரு நிலைமை. இல்லை மாரல் காம்பஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, நிம்மதின்றது வந்து ஒரு 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 லாங் டேர்ம் விஷயம். அதில் வந்து நீங்கள் அதாவது நிம்மதி நீங்கள் எதுக்கு
நீங்கள் மற்றவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கலாம். ஆனால் நிம்மதியாக இருக்கணுமா, நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்றது ஒரு ஏன்னா நிறைய அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நிம்மதிங்கிறது ஒரு சோல் சர்ச் டேர்ம் மாதிரி எனக்கு தோணும் எப்போவுமே. தட்ஸ் வை ஐ திங்க் மாரல் காம்பஸ் இஸ் ராங் வேர்ட், சாரி. அதான் உங்களோட இன்டர்னலாக நீங்கள் வந்து ஆமாம், ஹாப்பினஸ்ன்றது மோர் எக்ஸ்டர்னல். கரெக்ட். அதாவது அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி சந்தோஷன்றது வெளில தெரிஞ்சிடும். நிம்மதின்றது வந்து வெளில தெரியும் அப்படின்றது கிடையாது. அது வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே அழகாக இருக்கீங்களா அப்படின்னா அது வெளில தெரியும். உள்ளுக்குள்ளே நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்றது வெளில தெரியாது. அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து பார்த்தா நிம்மதின்றது ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் வேறு. அது நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவோமா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு அதனால வந்து ஹாப்பினஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் சொன்னீங்களா, அதனால தான் நான் வந்து முதல்ல ஹாப்பினஸ் வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டட் திங், எக்ஸ்டர்னலாக இருக்க விஷயம் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நிம்மதி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் இன்டர்னல் திங். ஸோ அது வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம், இல்லை வாழ்க்கையில் யாராவது அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதே வந்து ஒரு கரெக்ட். இல்லை நான் நீங்கள் சொன்னது காமெடியாக இருந்தாலும் இட்ஸ் எ வெரி சீரியஸ் திங். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஒரு டெத் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கீங்கன்னா அது அவனுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயன்றது நம்ம யோசிப்போம். ஏன்னா அன்னைக்கு அந்த சாகர நாள் அன்னைக்கு ரொம்ப கேவலமாக இருக்குமா அது. நியரிங் த டெத் apparently it gets very very crazy. That person and that whole situation. The thing is you may get crazy at that time but you are not even going to live after that to experience further. அதாவது என்ன சொல்ல வரேன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு டென்ஷன் எல்லாம் என்ன வேணாலும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுவீங்க. யூ வில் பி இன் ஒஸ்ட் சிச்சுவேஷன் ஆஃப் த லைஃப் பட் யுவர் லைஃப் இஸ் ஓவர். தட்ஸ் இட். அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் லைஃப் எடுக்காமல், உங்கள் உயிரை எடுக்காமல் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். அதில் நிம்மதிங்கிற வேர்டுக்கே உங்களுக்கு வந்து யூ நாட் ஈவன் கோயிங் டு தட். பட் டெத் இஸ் ஃபினிஷிங் யூ அப். இல்லை இது வந்து நான் ரொம்ப ஒரு யோகி மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கலாம். பட் வந்து இதான் உண்மைதான். நம்ம இது ரொம்ப சீரியஸாக இருக்கும். இது மாதிரி நம்ம பண்ணதும் இல்லை. மேபி இதனால கூட மக்களுக்கு பிடிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய சிரிக்கவும் இல்லை, ரொம்ப கொஞ்சம் வந்து சிந்திக்கிற மாதிரி பேசுகிறோம். பரவாயில்லையே இவனுங்களே ஏதோ பேசுகிறானுங்களே அப்படின்னு நினச்சி கூட கேட்கலாம். அண்ட் ஆல்சோ நிம்மதி அண்ட் அதர் கான்டெக்ஸ்ட் இஸ் நிம்மதி கம்ஸ் வென் யூ அக்செப்ட் அதர்ஸ் ஹாப்பினஸ். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் அவன் சந்தோஷமாக, அதாவது நிறைய சொல்லுவாங்கல்ல, நீ மற்றவனுக்கு கொடுத்து பழகு, மற்றவனுக்கு உதவி பழகு. ஒருத்தனுக்கு உதவி அவனுக்கு வர சந்தோஷத்தை நீ பார்த்தா உனக்கு ஒரு இது கிடைக்கும் தெரியுமா, அதுலேயும் மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேணா கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியல. பட் இட் வில் கோ இன் டு தட் பாத். அந்த பாத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம் அந்த அதில் தான் நான் வந்து இந்த தெரில, ஐ மீன் மனுஷன் சாமியார் அப்படின்னு சொல்கிறத நான் நம்புறவன் கிடையாது. பட் அப்படி இது ரொம்ப பேர் போனவங்க இந்த வடக்கு இருத்தல், அந்த சில பேர்லாம் அந்த ராகவேந்திரன் நினைக்கிறேன் இல்லையா, அவரெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜையோ தான் சாமி வேற என்ன நீங்க நம்ப மாட்டீங்கன்னா மனுஷன் அது வேற டாபிக் ஆச்சு. இன்னும் உங்க பாட்டி தாத்தா செத்துருப்பாங்க, போட்டோ வச்சு நீங்க பூ போடுறீங்க, ஏதாவது இது பண்றீங்க, அவ்வளவுதான் அவங்க வாழ்த்துறாங்க. அதே மாதிரிதான் இப்ப ராமர் கிருஷ்ணர்லாம் நம்மளுக்குலாம் வந்து ஒரு ஆமாம் பெரிய முன்னோர்கள். அவங்கெல்லாம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. ஓகே, அது வேற டாபிக். அந்த சைடு போகவே ஒரு 2 பேர் வந்து சொன்னா உங்க தாத்தா பாட்டி நீங்க 2 பேரும் உங்க குடும்பத்தோட முடிஞ்சது. அவர் ராமர் வந்து ராஜாவா இருந்தாரு, செத்து போனாரு, அதனால வந்து ஊரே சொன்னிச்சு, நாடே சொன்னிச்சு, அப்படியே ஒத்துக்கிட்டோம் எல்லாரும், அப்படியே ஒத்துக்கிட்டோம். அவ்வளோதான். ஓகே, பட் நான் சொல்ல வந்ததுன்னா சில இந்த ரிஷிகள் அவங்கெல்லாம் வந்து இந்த அவங்களோட ஸ்டோரியில் இந்த மாதிரி நான் ரீட் பண்ணிருக்க பார்த்துருக்கேன். ராகவேந்திரர் சாமி அவங்கெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடியே, அந்த நிம்மதிங்கிற விஷயத்தை தேடியே போய் அவங்க லைஃபையும் அந்த இதுலேயே முடிச்சுக்கிறாங்க. இப்போலாம் நம்ம இயற்கையாகவோ ஒரு சாவு வருதோ இல்லை ஆக்சிடென்ட் இந்த மாதிரி வரலாம். பட் அவங்கெல்லாம் வந்து அவங்களோட முடிவை அந்த நாட்கெல்லாம் அவங்களே தேர்ந்தெடுத்து அப்படி போனவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. தெரில அதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்ப முடியும்னு தெரில. பட் அவங்க வந்து அந்த மாதிரி இந்த பர்சூட் ஆஃப் முதல் சொன்னல, பர்சூட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஹாப்பினஸ், அந்த மாதிரி இந்த பர்சூட் ஆஃப் நிம்மதி அப்படிங்கிறதே அதில் தான் வந்து அகம் பிரம்மாஸ்மி மாதிரி காசியில் இருக்க எல்லாருமே நிம்மதியாக தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். செத்துடணும் அவ்வளோதான். தட்ஸ் வாட் ரைட். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ராகவேந்திரர் வந்து தன்னுடைய பிருந்தாவனம் இஸ் பேசிக்லி இஸ் கிரேவ் அண்ட் அதை வந்து அவர் தேர்ந்தெடுத்து நான் இன்னைக்கு போகிறேன், நான் இங்கே உட்காடுறேன், இங்கே தியானம் பண்ணுறேன், எனக்கு மேலே சமாதி கட்டுங்கன்னு சொல்கிறாரு. முடிஞ்சுது, அவ்வளோதான். யூ டு நாட் நோ அவரோட தியானம் கலைஞ்சுதா இல்லையான்னு தெரியாது. இப்போ நம்புறவங்க சொல்லுவாரு தியானம் கலையலை, அவர் தியானத்திலே தான் இருக்காரு, அவர் தியானத்திலே அப்படியே போயிட்டாரு, அது ஒரு நம்பிக்கை. இப்போ லெட்ஸ் டேக் த அதர் பிட். அவர் தியானம் கலைஞ்சிருக்குன்னு வைப்போம், அவர் சமாதி கட்டிட்டாங்க, தியானம் கலைஞ்சிருக்கு.
அவர் தியானம் கலைஞ்சு வெளில பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு செகண்ட் பேனிக் ஆகிருக்கலாம். அவர் தள்ளி கிள்ளி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், மூச்சு விட முடியாமல் முடிஞ்சிருக்கும். பட் ஹி வுட் ஹவ் அக்செப்டட் இட். அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நான் போகிறேன். ஒரு வேளை என் தியானம் கலைஞ்சாலும் நான் இதுலேருந்து வரக்கூடாது, அடுத்த அந்த நிலைக்கே நான் திருப்பியும் போயிடணும். தியான நிலைன்னா எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. விச் மீன்ஸ் இஃப் தெர் இஸ் அ பிலீஃப் ஆஃப் சோல், அந்த தியான நிலையில தான் அவங்க நிம்மதியை தேடுறாங்களோ, அதான் நிம்மதி. அதான் நிம்மதி. தட் ஃப்ளாட் லைன், அவ்வளோதான். அந்த ஃப்ளாட் லைன் இஸ் நிம்மதி. எனக்கு வந்து ஆனால் அந்த ரொம்ப நாளாக டவுட், அந்த ஃப்ளாட் லைனில் நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் அதை டக்குன்னு அந்த லைஃப்லேயே நம்ம அச்சீவ் பண்ணணும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அது எண்டில் தான். ஆமாம், நிம்மதினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நிம்மதியாக இருக்கேன்ப்பா. நோ, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் நிம்மதி? எதை பற்றியும் எனக்கு யோசனை இல்லை. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அதை பற்றி எதை பற்றியும் எனக்கு சிந்தனையே இல்லை. நான் நிம்மதியாக இருக்கேன். தட்ஸ் த கான்டெக்ஸ்ட், ரைட்? எனக்கு இப்போ நான் இனிமேட்டு நான் சம்பாதிக்கணும்னு இல்லை, எனக்கு வேலை பார்க்கணும்னு இல்லை, எனக்கு இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இல்லை, பையனுக்கு அதை பண்ணணும்னு இல்லை, நான் நிம்மதியாக இருக்கேன். வாட் டஸ் தட் மீன்? நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். ஆமாம். அப்போது டோட்டல் நிம்மதியே எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நீயே இருக்காது, அவ்வளோதானே. ஓகே, கரெக்ட் தான். பட் ஓகே, இது வந்து ஆனால் மக்கள் இதுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லலாம். மக்கள் நீங்கள் இருக்காதீங்கடா, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்ட், நீங்கள் பேசாமல் இருந்தாலே எங்களுக்கு நிம்மதி தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியாக இன்னொரு விஷயம் பேசணும்னா, அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹூ இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எனக்கு அப்பப்போ அந்த ஃபிலாசபிக்கலாக எழும். சக்ஸஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன, அதாவது வெற்றி அப்படின்னா என்ன, ஒவ்வொருத்தரோட வெற்றி வந்து அது எப்படி, ஹவ் ஆர் யூ எவாலுவேட்டிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்விகள். இப்போ வுட் யூ கால் யுவர் செல்ஃப் அஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்? எல்லாத்துக்கும் எவ்வளோ நேரம் யோசிக்கிட்டு பார்த்தீங்களா? என்னையா பண்ண சொல்கிறேன். சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது தட் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல்னு. பட் ஐ திங்க் சக்ஸஸ் இஸ் மோர் டெம்பரரி. இட்ஸ் நாட் அ பர்மனண்ட் பொசிஷன். ஆமாம், சக்ஸஸ்ஃபுல் டுடே மீன்ஸ் சம்திங். ஆமாம், சக்ஸஸ்ஃபுல் டுமாரோ. இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல், எஸ், குடும்பம், குழந்தைகள், வீடு வாசல், ஒரு வேலை, சம்பாத்தியம், சக்ஸஸ்ஃபுல். இல்லை, இந்த லைஃப்பில் இது அச்சீவ் பண்ணுறதே எனக்குலாம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக தான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு லைஃப் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே எழுதி வச்சிடலாம், தப்பு இல்லை. நீங்கள் இதை அச்சீவ் பண்ணாமல் அந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? இல்லை அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதர் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இப்போ நாளைக்கு உங்களோட பசங்களோ, இப்போ நான் என்னோட பிரச்சனை என்னென்னா, நான் வந்து கொஞ்சம் ஓவர் திங்கர் தான். எனக்கு என்னென்னா, இப்போ நான் இன்னைய தேதிக்கு நான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கு என் பசங்க வந்து நீ என்ன கிழிச்சிருக்க, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும் போது நமக்கு அது ஹிட் ஆகும். ஆமாம், ஓஹோ அப்போ நம்ம பண்ணலையோ அப்படின்னு. அப்போ ஆர் வி ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்? ஸோ ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ்ஃபுல்ன்றது நிஜமாவே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு போனால் அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், ஸோ அது எல்லாம் அதான் அந்த லெவல் வந்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அது நான் நினைக்கிறது என்னென்னா, அது பெருசாக இப்போ ஒரு ஃபீல்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த யூடியூப் ஃபீல்ட்லேயே வந்து நம்ம அடிக்கடி பேசிக்கிறது தான். நம்ம என்னடா நம்ம ரொம்ப விஷயங்கள்லாம் நம்ம சில நேரம் ரிசர்ச் பண்ணி பேசுகிறோம், நமக்குலாம் ஒன்றும் போக மாட்டேங்குது. நம்ம பேசுகிறதே இன்னொருத்தன் ரொம்ப கேவலமாக எந்தையாவது பண்ணால் அவங்களுக்கு லட்சக்கணக்கான வியூஸ் போகுது. ஆமாம், நம்ம தான் ஆனால் அது சில விஷயங்கள்லாம் பேசியிருப்போம், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லி சொன்னீங்களே. நீங்கள் தான் ஒரு பொண்ணை கொண்டு வந்து நடுவில் உட்கார போகுன்னீங்களே, அது வந்து கிமிக்ஸ். பட் எனிவே அதான் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கிறதுனால அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படிங்கிற. இப்போ இது யூடியூப்லேயே இன்னொருத்தங்க வேறு யாராவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப வியூஸ் எல்லாம் எடுத்துருக்கலாம், அதுக்காக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. நம்மளோட மேபி நம்மளோட முயற்சிக்கு நமக்கு இன்னும் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் அந்த ஒரு எவல்யூவேஷன் கிடைக்காம இருக்கலாம். பட் வந்து நம்ம வி ஆர் ஆன் த பாத். அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறீங்களோ அது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன வேணால் என்ன தடவிக்கப்பா முடியாது அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. நீ எவ்வளோ வேணால் ஆறுதல் சொல்லிக்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது, முட்டு கொடுக்குறது நீங்கள் பேசிக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் பேசிக்காக உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நானும் அதை சொல்லலாம். ஆமாம், நம்ம வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, இவ்வளோ வியூஸ் போயிடுச்சு, நம்ம சக்ஸஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு ரூபா வந்திருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த கேள்வி இருக்கும். இப்போ அடுத்தவங்க வெளிலேருந்து பார்க்குறவங்க ஏன்டா, ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ஓ அப்படியா ப்ரோ,
ஓ அவ்வளோ வியூஸா, ம். ஓ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா அப்படின்வாங்க. அதுக்கு அவங்க அதை சொல்லும் போது நம்ம நிஜமாவே நம்ம பெரிய ஆளு தான் போல. பெரிய ஆள் தான். நம்மளுக்கு அந்த 2 கொம்பு முளைக்கும், லைட்டாக முளைக்கும் இல்லையா? ஆனால் அதுக்கும் ஆக்சுவல் சக்ஸஸ்ஃபுல்லுக்கும் வந்து சம்மந்தமே ஆமாம். இல்லை. இது இது நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு சொன்னாலும் நீங்கள் கடைசி அந்த ஒரு சொன்ன பாயிண்ட் தான் நானும் ஹிட் பண்ண நினச்சேன். ஒரிஜினல் சக்ஸஸ்க்கும் நீங்கள் அந்த நினைக்கிறவங்க மைண்டில் அது பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் பெரிய வித்தியாசம். பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அது வந்து அதை நீங்கள் நம்ம புரிஞ்சுட்டு லைஃப்பில் இது பண்ணாலே எதுவுமே சக்ஸஸும் இல்லை, எதுவுமே தோல்வி இல்லை. யூ ஆர் ஆன் ஜஸ்ட் அந்த பாத், அவ்வளோதான். அவ்வளோதான். யூ ஆர் ஆல்வேஸ் அந்த பாத், ஆல்வேஸ் அந்த ட்ராவல் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ இன்னும் வந்து இந்த நம்ம வந்து சயின்டிஃபிக் லெவல் ஆஃப் திங்கிங்லாம் வந்து ரொம்ப பேசலை. பட் அதுவும் வந்து நம்ம கவர் பண்ணலாம். நான் வந்து ஒரு பெரிய ரேஷனல் பர்சன். மேபி அதுதான் இன்னொரு டாபிக் நம்ம நிறைய சொல்லிப்பாரு. இதே மாதிரி நானும் வந்து பேசுகிறா. ஆமாம், அது ரொம்ப நம்ம வந்து டிபேட் பண்ணலாம். பட் அதான் இன்னொரு டாபிக் வச்சிருக்கோமே, அதில் வந்து ஆமாம் அது கண்டிப்பாக வந்து அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதை உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா கால் ஆகிடும். ஆமாம். ஆனால் அதை வந்து நம்ம தனியாக வந்து நம்ம கவர் பண்ணுவோம். பட் ஓகே, நாங்கள் வந்து இந்த எம்ஏ ஃபிலாசபியில் பேசுகிற சில டாபிக்ஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு அட்டெம்ப்ட் ஆக்சுவலி, எங்களோட ஸ்மால் சும்மா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்து நம்ம பழைய வீடியோலையும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஒரு சோஷியல் நெட்வொர்க், ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல ஒரு நல்ல மனிதர்கிட்ட உங்களோட வியூஸ் அதை ஷேர் பண்ணிக்க முடியுது. அவங்களோட வியூஸ் உங்களால் கேட்டு 2 பேரும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கான்வர்சேஷன், நாட் அன் ஆர்குமெண்ட் பட் ராதர் அ கான்வர்சேஷன் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் தான். ஆமாம் இல்லையா? கரெக்ட். அந்த சக்ஸஸை தான் நாங்கள் இப்போ வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். எங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ். அந்த சக்ஸஸை நாங்கள் போய் இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த சக்ஸஸை இல்லை நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க? ஹவ் டு யூ சீ சக்ஸஸ்? ஹவ் டு யூ சீ, நம்ம என்னென்ன பேசணும்? ஹவ் டு யூ சீ சக்ஸஸ்? ஹவ் டு யூ சீ ஹாப்பினஸ்? ஹவ் டு யூ சீ ஹவ் டு யூ சீ பீஸ்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹவ் டு யூ, ஆமாம், நல்லது கெட்டது, ஏகப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் தான் வந்து தீஸ் ஆர் த ஹியூமன் ஃபிலாசபிஸ். உங்களுக்கு இன்றைக்கி அதான் உங்களுக்கு மொக்கையாக தோன்ற வீடியோ 4 பேருக்கு நல்லா இருக்கும், அவங்க லைக் போடுவாங்க. 4 பேருக்கு வந்து நல்லா இருக்குன்னு தோன்ற வீடியோ உங்களுக்கு மொக்கையாக இருக்கும். எல்லாம் ஒன்று தான். சொன்னதே தான் திருப்பி சொல்கிறேன், பரவாயில்ல. பட் அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும்.